பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேறி இருந்த அன்ஷிதா ரீசெண்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்படின்னும், அங்க ஏகப்பட்ட செக்கப் அவங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு என்ன ஆச்சு? எதனால ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க? அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8ல ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கண்டஸ்டன்ட் தான் அன்ஷிதா. ரொம்பவே சூப்பரா விளையாண்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட 80 நாட்களுக்கும் மேல இவங்க தங்கியிருந்தாங்க. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன்ல அவங்க பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை வெளியேறியிருந்தாங்க. வீட்ட விட்டு வெளிய போனதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்தாங்க. அண்ட் அன்னைக்கு டேவ பயங்கரமா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஃபேன்ஸோட. அத தொடர்ந்து அவங்க பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்டின்னா, அவங்களுக்கு இருந்த ஹெல்த் இஷ்யூஸ் தான். ஏன்னா, பிக் பாஸ் வீட்ல சரியான தூக்கம் கிடையாது, சரியான சாப்பாடு கிடையாது. அண்ட் ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா, டாஸ்க்ல கீழ விழுந்தது, அடிபட்டது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறப்ப அவங்க பயங்கர ஜப்பியா இருந்திருந்தாங்க. ஆனா, பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய வரப்ப கன்னம்லாம் ஒட்டி போயி, ரொம்ப இளைச்சு போயி, ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியிருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாமே வந்து செக்கப் பண்ணணும். மறுபடியும் அவங்க பழைய நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டதுனால உடம்பு முழுக்க ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க. எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அத தொடர்ந்து அவங்க வெயிட் லாஸ் ஆகியிருக்காங்க இல்லையா? அதுக்கு பார்த்துட்டு சத்தான சாப்பாடு சாப்பிட்டா ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்ல மறுபடியும் பழைய மாரி வந்துருவாங்க அப்படிங்கிறதையும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்லீப்பிங் சைக்கிள மட்டும் அங்க இருந்த மாரி கொண்டு வராம, தொடர்ந்து சீக்கிரம் படுங்க, சீக்கிரம் எழுந்திரிக்க பாருங்க அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லியிருக்காங்களாமா. அண்ட் அன்ஷிதா அவர்கள் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிருக்குது அப்படிங்கிறது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்ததுக்கப்புறம் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாரி கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அன்ஷிதா மிகப்பெரிய லெவல்லலாம் எதுவும் கிடையாது. நார்மல் செக்கப் தான் அப்படின்னு அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல கிளாரிஃபிகேஷனும் ஒண்ணு குடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பேர் வந்து பிக் பாஸ் வந்து ஃபேக் கன்டென்ட் தான். அங்க சாப்பாடுலாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா அன்ஷிதா அவர்கள் உள்ள போயிட்டு வெளிய வந்தத பார்க்கும்போது, உண்மையாலுமே இருக்குமோ அப்படிங்கிற மாரியான ஒரு சந்தேகம் தான் நமக்கும் வருது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சிவகார்த்திகேயன் அவர்களோட 25வது படத்த வெங்கட் பிரபு அவர்கள் தான் எடுக்கிறதா இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு படம் வந்து ஆனந்த் ஏதுக்கு கொஞ்சம் தாமதமாக இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு படத்துல பிஸியா இருக்கும்போது வெங்கட் பிரபு அவர்கள் கோட் படத்தை இயக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அமரனுக்கு போயிட்டாரு. இந்த 2 மிகப்பெரிய படங்களையுமே முடிச்சுட்டு 25வது படத்துல ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில, சிவகார்த்திகேயன் அவர்கள் புறநானூறு அப்படிங்கிற படத்துல நடிக்க போயிட்டாரு. அண்ட் இதனால அப்செட் ஆகியிருந்த வெங்கட் பிரபு அவர்கள், இதுக்கு மேலேயும் காத்திருந்தா ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லி நேரடியா பாலிவுட் பக்கம் போயிருக்காரு. அண்ட் அங்க பாலிவுட்ல மிகப்பெரிய ஹீரோ ஒருத்தர்ட்ட கதை சொல்லியிருக்கதாகவும், அந்த கதை அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமா. ஸோ இப்போதைக்கு சிவகார்த்திகேயனும் வெங்கட் பிரபுவும் சேர்றது அப்படிங்கிறது வாய்ப்பில்ல அப்படிங்கிற மாரி தான் தகவல் வெளியாகியிருக்கு. மேபி எஸ்கேவோட 30ல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரியும் ஃபன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு காம்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு எதிர்பார்த்த நேரத்துல மிஸ் ஆகியிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.